மூன்றாம் உலகப்போர் என்கிற நூலிலே கவிப்பேரரசு ஐயா வைரமுத்து அவர்கள் நம்மிடத்திலே ஒரு தீப்பந்தம் இருந்தால் கரடியிடமிருந்து தப்பிக்கலாம், நமக்கு வளைந்து நெளிந்து ஓட தெரிந்தால் ஒரு பாம்பிடமிருந்து தப்பிக்கலாம், நமக்கு மரமேற தெரிந்தால் ஒரு புலியிடமிருந்து தப்பிக்கலாம், நமக்கு குழிக்குள்ளே பதுங்க தெரிந்தால் யானையிடமிருந்து தப்பிக்கலாம் என்று எழுதுவார். இப்படியெல்லாம் தப்பிக்கலாம். ஆனால் தப்பிக்கவே முடியாத ஒன்றே ஒன்று, அது இந்த திருட்டு திராவிட கட்சிகளுக்கு வாக்களிப்பது. திருட்டு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்களித்து விட்டு நல்லது நடக்கும் என்று நம்புவது மொட்டை மாடியிலிருந்து குதிச்சுட்டு சக்திமான் காப்பாற்றுவார் நம்புறதுக்கு சமம். ஒரு திருநங்கையிலே கொத்துச்சாவை கொடுத்து விட்டு வீட்டை பார்த்து கொள்ள சொல்வதும், அழகு பெண்ணை வளர்த்தெடுத்து ஒரு பிச்சைக்காரன் கையில கொடுப்பதும், ரெண்டும் திமுக அதிமுக ஓட்டு போடுறதும் ஒண்ணுதான். ஒரு தம்பி கேட்டான், திருடனுக்கும் திராவிடனுக்கும் என்னென்ன வித்தியாசம்னு. திருச்சியில் 2021ஆம் ஆண்டு கலைஞர் கருணாநிதி குறித்து பேசியதற்காக ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தேன். அப்பொழுது லலிதா ஜுவல்லரியில் திருடிய திருட்டு கூட்டம் உள்ளே இருந்தது. அவற்றை நான் கேட்டேன், எப்படின்னு லலிதா ஜுவல்லரியில் நீங்க நகையை திருடுனீங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு பரபரப்பான சாலை, பக்கத்திலே ஜோசப் காலேஜ், முழுக்க கண்காணிப்பு கருவி பொருத்தப்பட்டிருக்கிறது, காவல்துறை கட்டுப்பாடு இருக்கிறது, எப்படி திருநீர்கள் என்று கேட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, லலிதா ஜுவல்லரிக்கு வெளியே ஒரு டாடா ஏஸை கொண்டு நிப்பாட்டிட்டோம், அதுக்கு பஞ்சர் ஆக்கி விட்டோம், பஞ்சர் ஆக்கி ஒரு ஸ்டெப்னி மாத்திர மாதிரி கம்பியை வச்சு நம்பினோம், சடக் சடக்குன்னு சத்தத்தை கொடுத்தோம், வெளியே இந்த சடக் சடக்கு மட்டும் கேட்டுச்சு. நாங்க ஒரு ஈர சாக்க கொண்டு போய் லலிதா ஜுவல்லரி சுவத்துல வச்சு சக் சக்குன்னு குத்தணும், இங்க சடக் சடக், அங்க சக் சக் குத்தி உள்ள போய் ஓட்டைய போட்டு உள்ள போய் ஆட்டைய போட்டோம். ஓட்டைய போட்டு ஆட்டைய போட்டா அவன் திருட, ஓட்ட வாங்கி ஆட்டைய போட்டா அவன் திராவிட. இந்த திருட்டு திராவிட கும்பல் மீண்டும் ஓட்டை பறிப்பதற்காக, திருட்டு திராவிடன்னா திமுக அதிமுக மட்டும் இல்ல, இன்னொரு புது பையன் வந்திருக்கான் பாருங்க, அவனும் திருட்டு திராவிட பையன் தான். பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு திராவிடத்தை ஒரு கண்ணாக சுமந்து கொண்டு வராமருங்க. திமுக அதிமுக வந்த பிறகு தப்பான கட்சி, திமுக தொடங்கும் போது தப்பான கட்சி இல்ல. பேரறிஞர் பெருந்தகை, அறிஞர் அண்ணாதுரை அடைந்தால் திராவிட நாடு, இல்லையே சுடுகாடு என்கிற முழக்கத்தை முன்வைத்து, மொழி இனம் என்கிற உரிமையை முன்வைத்து கட்சியை தொடங்கினாரு. உண்மையிலே நேர்மையான தலைவர் அறிஞர் அண்ணாதுரை. அவர் ஆண்ட 1.5 ஆண்டுகள் சிறந்த ஆட்சியை கொடுத்தாரு. அதற்கு பிறகு கலைஞர் கருணாநிதி கட்டுப்பாட்டில் போய் அது கமிஷன் மண்டியாக மாறி நிக்குது. ஆனால் தொடங்கும் போது திமுக தப்பான கட்சி அல்ல, எம்ஜிஆர் தொடங்கும் போது தப்பான கட்சி அல்ல. ஆனால் ஒருத்தன் தொடங்கும் போதே மிக தவறான கட்சியை கட்டமைக்கிறான். அவன் சொல்றா, நான் ஊழலை ஒழிக்க போறேன், லஞ்சத்தை ஒழிக்க போறேன், கமிஷனை ஒழிக்க போறேன், கரப்ஷனை ஒழிக்க போறேன், தீய சக்தி திமுக, ஊழல் சக்தி அதிமுக, நான் தான் தூய சக்தி. யாரு யாரு? ஆர்எஸ் முருகனை எம்எல்ஏ சீட்டாக்கி நீ தூய சக்தி கொடுக்க போறியா? ஏன்னா நேத்து வரைக்கும் அதிமுக இருந்த ஆர்எஸ் முருகன், நேத்து வரைக்கும் அதிமுக இருந்த ஆர்எஸ் முருகன், அதுக்கு முன்னாடி திமுக இருந்த ஆர்எஸ் முருகன் எங்க அண்ணன் தான், என் சொந்தக்காரன் தான். அது வேற விஷயம். அண்ணன் தம்பி பழக்க வழக்கம் வேற, அது ரொம்ப ரொம்ப சொந்தக்காரர் விஷயம், பெரிய விஷயம், அது வேற. ஆனால் நேர்மையானவரா, கான்ட்ராக்ட் போடுவதிலே கமிஷன் எடுக்காதவரா, கரைபிடியாத கரங்களுக்கு சொந்தக்காரரா? இல்லை, அதை அவரே நம்ப மாட்டாரு. ஊழலை ஒழிப்பேன் அண்ணன் ஆர்எஸ் முருகன் பேச சொல்லுங்க. கரப்ஷன் வாங்க மாட்டேன், கமிஷன் வாங்க மாட்டேன், கலெக்ஷன் வாங்க மாட்டேன் சொல்ல சொல்லு. ஆனால் எங்களுடைய அக்கா சத்யா சொல்வார்கள், நான் ஊழல் செய்ய மாட்டேன். எங்கள் வேட்பாளர் சொல்லுவாங்க, அவர் சொல்ல சொல்லுங்க. நேத்து வரைக்கும் அதிமுக இருந்த செங்கோட்டையன், நேத்து வரைக்கும் அதிமுக இருந்த ரெட்டியார்பட்டி நாராயணன், நேத்து வரைக்கும் அதிமுக இருந்த கூப்பா கிருஷ்ணன், நேத்து வரைக்கும் அதிமுக இருந்த சோழவந்தான் கருப்பையா, எல்லாரையும் 106 வேட்பாளர் அதிமுக திமுக கடன் வாங்கி போட்டுட்டு நான் ஊழலை ஒழிக்க போறேன், நான் லஞ்சத்தை ஒழிக்க போறேன், நான் நேர்மையான ஆட்சியை கொடுக்க வந்திருக்கேன். ஏன்னா புலி படத்தினுடைய வருமானத்தை 1.5 கோடி மறைச்சதாக சொல்லி நீதிமன்றத்தில் அவரா 15 கோடியை மறைத்ததாக சொல்லி நீதிமன்றத்தால் 1.5 கோடி அபராதம் விதிக்கப்பட்ட ஒருத்தன் கட்டிய மனைவியை தவிக்க விட்டுவிட்டு, கட்டிய பிள்ளைகளை தவிக்க விட்டுவிட்டு நடிகையோட ஆட்டம் போடுகிற ஒரு கூத்தாடி பையன் நாட்டை எப்படா காப்பாத்து வந்த கேள்விக்கு எவங்கிட்டே அது பதில் இருக்காடா? ரொம்ப தப்பான பையங்க, நான் சொல்றேன் இன்னைக்கு ரொம்ப தப்பான பையன். யாரு? இந்த விஜய் ரொம்ப தப்பான பையன்.
அவனுடைய எண்ணம் என்னது? 1000 கோடி சம்பாதிச்சு பத்தாது, 1,00,000 கோடி சம்பாதிக்கணும். சினிமாவை விட அரசியலுக்கு வந்தால் சம்பாதிக்கலாம் என்கிற குறிக்கோளோடு. என்ன மாற்று? திமுகவுக்கு மாற்று தாவேகா. எப்படி? திமுக 2000, தாவேகா 2500. இதுதான் மாற்றா? நான் கேட்கிறேன், கூடி நிற்கிற இத்தனை பேர் இருக்கீங்க. மறவர்கள், கோணார்கள், நாடார்கள், பிள்ளைமார்கள், செட்டியார்கள், முதலியார்கள், தேவேந்திரர்கள், பறையர்கள், இத்தனை சமூகம். பெரும்பெரும் மீசையை வச்சுக்கிட்டு நாங்கெல்லாம் பெரிய ஆளுகன்றீங்க. நான் தெரியாம கேட்கிறேன். தாலிக்கு தங்கம் தரணும் ஒருத்தன் சொல்றான். ஏண்டா, என் பொண்டாட்டிக்கு தாலி வாங்கி கொடுக்க கூட வக்கத்து நான் நிக்கிறடா அப்படின்னு ஒருத்தன் கூட கேட்கலங்க. ஏண்டா, ஒரு பொண்டாட்டிக்கு தாலி கூட கெட்ட வக்கில்லாத ஒருத்தன் எப்பறம் அவளை குடும்பத்தை வச்சு காப்பாத்துவான்? நீ யாரா விஜய் என் பொண்டாட்டிக்கு தாலி கொடுக்க? ஏன்னா உன் பொண்டாட்டியை தெல்ல விட்டுட்டு என் பொண்டாட்டிக்கு கல்யாணம் முடி ஒரு பொண்ணு தங்கம் தாரேன். டேய், நீ யாரா? நீ யாரா? முதல்ல நீ யாரு? காஞ்சி பட்டு புடவை தரேன் கல்யாணம் முடிச்சா. ஏண்டா, ஒரு சேலை வாங்கி கொடுக்க கூட வக்கில்லாம நாங்க போயிட்டோமாடா? சேலையே வாங்கி கொடுக்க முடியாத, தாலிக்கு தங்கமே வாங்கி கொடுக்க முடியாது எனக்கு எதற்கடா கல்யாணம்? எது கல்யாணம்? மானத்தமல இந்த கேள்வியை கேட்கணுமா கேட்கக்கூடாதாங்க? நாங்க வந்த 2000 தருவோம், 2500 தருவோம், தாலிக்கு தங்கம் தருவோம், 8000 ரூபாய் டோக்கன் தருவோம். அது தேவையில்லை. தாமிரபரணி ஆத்த சுத்தம் பண்ணி கொடுறா. சாக்கடை கிடக்குது, சுத்தம் பண்ணி கொடுறா. தாமிரபரணி ஆத்து மேல் கொள்ளையை தடுத்து கொடு. இந்த தச்சநூலருக்கு வீட்டுக்கு வீடு இலவச தண்ணீர், குடிநீரை சுத்தமாக கொடுப்போம். இது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. தமிழ்நாட்டிலேயே 2 ஆற்று நீர் மட்டும்தான் மிக மிக குடிப்பதற்கு உகந்தது, மிக மிக இனிப்பானது. ஒன்னு சிறுவாணி தண்ணி, இன்னொன்னு நம்மளோட தாமிரபரணி தண்ணி. தாமிரபரணின்னு பாட்டு பாடினா மீசைய முறுக்குறோம். தாமிரபரணி தண்ணி குட்டிச்சவன் ஆண்டா, பொண்ணும் பொருள் வந்தா போர்க்களம் தான் போவேண்டா, ஒருத்த நம்பி வந்தா உசுர் கொடுக்கும் தேவண்டா, ஹோய் 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 போறா பாடுறான். பாட்டுல போட்டா மீசைய முறுக்கிறது. தாமிரபரணி செத்துக்கிறது. ஒரு தேவரோ, நாடாரோ, கோணாரோ, தேவேந்திரோ போய் நிக்கலையே. தன் பெண்ணை தொட்டால் வெட்டுகிற, தன் பெண்ணை பார்த்தால் வெட்டுகிற என் அண்ணன் தம்பிகள், என் சொந்தக்கார, என் மண்ணை அள்ளிட்டு போறான். ஒரு வயலை வெட்டலையே. என் மலையை குறைஞ்சு கொண்டு போறான். ஒரு வய வெட்டலையே. ஆறு நம் பாட்டனும் பூட்டனும் குளித்து விளையாடிய தாமிரபரணி 75 விழுக்காடு செத்து போச்சு. 75 விழுக்காடு தச்சநல்லூர் சாக்கடை தாமிரபரணிக்குள்ள, தாளையத்து சாக்கடை தாமிரபரணிக்குள்ள, அங்கே மீனாட்சிபுரம் சாக்கடை தாமிரபரணிக்குள்ள, குறுக்கந்துறை சாமரை சாக்கடை தாமிரபரணிக்குள்ள, சிந்து புந்தரை சாக்கடை தாமிரபரணிக்குள்ள, சிஎன் வில்லேஜ் சாக்கடை தாமிரபரணிக்குள்ள, ஜங்ஷன் சாக்கடை தாமிரபரணிக்குள்ள, மொத்த திருநெல்வேலி இருக்கக்கூடிய மருத்துவமனை கழிவு தாமிரபரணிக்குள்ள. இதை RS கணேசனோ, கணேச ராஜாவோ, இந்த தாவேக்கு சுப்பிரமணியனோ யாராவது கேட்பார்களா? கேட்க மாட்டான். கேட்டா கடையில இருந்து ஒரு கமிஷன் கட்டாயிரும். யாரு கேப்பா? தாமிரபரணியை நம் பாட்டன் பூட்டன் குளித்து விளையாடு போல மீட்டெடுக்க முடியும் என்றால் அது பிரபாகரன் பிள்ளைகள், சீமான் தம்பிகளால் மட்டும்தான் முடியும். எங்களுடைய முதன்மை நோக்கமே ஆறு, ஏரி, தாங்கல், ஏந்தல், கம்மாய், கரணை, ஊரணி, குளம், குட்டை, நீர் மேலாண்மை. நீரின்றி அமையாத உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுங்கு என்று வள்ளுவன் பாடினார். ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை என்ன? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், குடிக்க தண்ணீர். இது அடிப்படை தேவை. சாரு பக்காமாசு, நம்ம சோறு தண்ணி இல்லாம கூட இருந்துடலாங்க, ஆனா அடிப்படை தேவையில்லாம இருக்க முடியாதுங்க. ஏண்டா, சோறு தண்ணி இல்லாம இருந்துடலாம், அடிப்படை தேவையில்லாம இருக்க முடியாதா? சரி, அடிப்படை தேவைனா என்ன? சோறு தண்ணினா என்ன? சோறு தண்ணிங்கிறது அத்தியாவசியம். அடிப்படைங்கிறது பள்ளிக்கூடம் அடிப்படை, மருத்துவமனை அடிப்படை, சாலை அடிப்படை, மின் விளக்கு அடிப்படை, கழிவறை அடிப்படை, நூலகம் அடிப்படை, உடற்பயிற்சி கூடம் அடிப்படை. இது அடிப்படை. இதெல்லாம் உருவாக்கியாச்சு. சாலை போட்டாச்சு, வீட்டை கட்டியாச்சு, கழிவறை வச்சாச்சு, மின் விளக்கு பொருத்தியாச்சு. அடிப்படை. சோறு தண்ணி இல்லாம இருந்துருவா? ஒரு தலைவர் பேசுறாருங்க, இங்க சோறு தண்ணி இல்லாம கூட இருந்தலாம், ஆனா அடிப்படை இல்லாம இருக்க முடியாதுங்க, அதனால அடிப்படை தாங்க முக்கியம். ஐயோ, அடிப்படை தேவைக்கும் அத்தியாவசிய தேவைக்கும் வித்தியாசம் தெரியாம நேத்து பேசுறாப்புல தேர்தலுக்கு வெளியிட்டுட்டு தமிழ்நாட்டில் 234 தொகுதிக்கும் நம்ம வெளில போறோம், நம்ம ஆட்சியை பிடிக்க போறோம், நம்ம டிவிக்கு ஆட்சி அமைஞ்ச உடனே நம்ம எல்லாம் பண்ண போறோம். ஆனா எனக்கு பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் நம்ம தாய்க்கு பிள்ளை இல்லையா, எனக்கு 2 தொகுதி தான் என் தொகுதி இல்லையா, பெரம்பூரும் திருச்சி கிழக்கும். அதுக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், நான் ரொம்ப அதுக்கு இது பண்ணுவேன். 2 தொகுதிக்கு நான் மந்த்லி ஒன்ஸ் போவேன். என்ன நீங்க பார்க்கலாங்க, அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க. இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி 2 தொகுதியில் ஜெயித்தாலும் 1 தொகுதியை வாபஸ் பண்ணணும். அந்த அடிப்படையே இல்லாத ஒரு அரகுர முட்டாளு
திருச்சி கிழக்குலையும் பெரம்பூர்லையும் ஜெயிச்சா 2 தொகுதிக்கும் போவன்னு சொல்றான். இந்த கட்சியில இன்னொருத்தர் இருக்கான் 84. அந்த 84 சொல்றான் 4 தொகுதியில எங்க தளபதி ஜெயிப்பாருங்கிறான். 4 தொகுதியா? இவங்களுக்காக தனியா உட்காந்து ஒரு அரசியலமைப்பு சட்டத்தையும் தேர்தல் ஆணைய விதிமுறையும் எவனை எழுதுவான் போல இருக்கு. ஒருத்தங்க கட்சியில ஒருத்தர் சொல்றாங்க, நாங்க கண்டிப்பா எங்க தளபதி ஆட்சி அமைச்சிருவார், டிவிக்கு ஆட்சி அமையும். பாத்தீங்கன்னா எத்தனை தொகுதியில் தளபதி ஜெயிப்பாரு? கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு, அவர் தான் முதலமைச்சராக போற. எத்தனை தொகுதி? 4 தொகுதி. 4 தொகுதியில் ஜெயிச்சு முதலமைச்சராக போறோம் நம்பிக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தன் சொல்றான், ப்ரோ வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு இந்த திருச்சி பெரம்பூர்ல வந்து காலையில 7 o'clock ஓட்டு போட்டுட்டு அப்புறம் கிழக்குல போய் ஓட்டு போடுறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்புறம் கேட்கறான். திருச்சிக்கும் பெரம்பூருக்கும் 350 கிலோமீட்டர். பெரம்பூர்ல ஓட்டு போட்டுட்டு திருச்சி கிழக்குல போய் ஓட்டு போடலாம், ஒரு ஆளுக்கு 2 ஓட்டு இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்க கூட்டம் தான் அந்த தற்குறி கூட்டம். அதை விட இன்னொருத்தங்க கேட்கறான், உனக்கு எந்த ஊர்ல ஆதார் கார்டு இருக்குன்னு கேட்கறான். அவன் இவன் சொல்றான் ஈரோட்டில் இருக்குன்றான். உன் வயசு என்னன்னு கேட்கறான் 17. அவனுக்கு ஓட்டே இல்லை. ஐயோ, இவங்க கூடலாம் அரசியல் பண்ணுங்கிற அவசியல் பண்ணுங்கிற நேரம், தலையெழுத்து, தலை விதி, கால கொடுமை, கருமாந்திரம் எதுவுமே தெரியலங்க ஒரு கும்பலுக்கு. அது வந்து தமிழ்நாட்டில் துண்டை போட்டுக்குது, வெள்ளை வெட்டி வெள்ளை பேண்ட், வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை. அதை எங்க அண்ணன் இம்மா சொன்னாங்க, வரும்போதே கரப்ஷனா வரான். எங்களுக்கு இந்த வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையை கட்டான், வெள்ளை சட்டை இல்லை வெள்ளை வேட்டியும் வெள்ளை சட்டை கட்டான் எங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துடும். ஆஹா, இவன் பக்கா பொலிட்டிஷனா இருக்கான, ஏதோ பண்ண போறான்னு. பூரா பாருங்க வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையா இருக்கான். அது ஒரு மஞ்சள் துண்டை போட்டுக்கிட்டு எல்லாம் மொத்தமா விசில் அடிச்சுக்கிட்டு. நேற்று விசில் அடிக்கிறான், ஒரு அம்மா குப்பை ஏத்திட்டு வந்துருச்சு. குப்பைக்காரன் தான் வந்துட்டான் போல இருக்கு அப்படின்னு விசில் தூக்கிட்டு வந்தாங்க. இதுல வந்து தமிழ்நாடு முழுக்க எனக்கு நீங்க ஆதரவு கொடுக்கீங்களான்னு பாக்குறதுக்காக வீட்டுக்கு வீடு கோலம் போடுங்க. ஆமா, கோல போட்டி நடத்தி முதல் பரிசு யாருங்கிறதுக்கு பரிசு கொடுக்க போறாப்ல. கோல போட்டி. அதுல ஒரு அக்கா கோலத்தை வரைஞ்சிருக்கு, விசில வரைய சொன்ன சங்க வரைஞ்சு வச்சிருக்கு. சங்கு அது சொல்லிச்சு, தேர்தல் முடிவை இப்பவே வரைஞ்சு காட்டுச்சு. தேர்தல்னா என்ன, அரசியல்னா என்ன அப்படிங்கிறத இந்த தேர்தல் இந்த தற்கொலை கூட்டத்துக்கு காட்ட இருக்கிறது. நடிகன் வந்துவிட்டால் சீமான் கூட்டம் காலியாகிவிடும், சீமானின் செல்வாக்கு சரிந்துவிடும், நாம் தமிழர் கூடாரம் சரிஞ்சிருனா. டேய், இந்த கூட்டம் திரையில துப்பாக்கி படத்துல நடிச்சவனை பார்த்து கூடுன கூட்டம் இல்ல, தரையில துப்பாக்கி தூக்கி சண்டையிட்ட எங்கள் தலைவன் பிரபாகரனை பார்த்து கூடிய கூட்டம். ஒரு வெள்ளிக்கிழமை மாலையில மணி 9 மணி ஆகுது. தச்சனூர்ல எவனுக்காவது இப்படி ஒரு கூட்டத்தை யாருக்காவது கூட்ட முடியுமா? காசு கொடுத்து கூட்ட முடியும். காசு கொடுக்காம கூட்ட முடியும் என்றால் அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் கூடும். ஏன்? பிரபாகரன் பிள்ளைகள், சீமானின் தம்பிகள் உண்மையை பேசுவார்கள், உறக்க பேசுவார்கள், உறுதியாக பேசுவார்கள், இறுதி வரை பேசுவார்கள் என்ற நிச்சயத்திற்காக கூடி நிற்கிறார். எந்த நோக்கமுமற்ற ஒரு கூட்டம் ஓட்டை மட்டும் பறிப்பதற்காக 2500 தாலிக்கு தங்கம், காஞ்சி பட்டு புடவை, அண்ணன் சீரு, தாய்மாமன் சீரு எல்லாம் பாருங்க. பணத்தை தாண்டி அந்த தேர்தல் அறிக்கையில, தாவேக அறிக்கையில, திமுக அறிக்கையில, அதிமுக அறிக்கையில ஒண்ணுமே இல்ல. பணம் 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 பணம். எப்படி கொடுப்ப? 10,54,000 கோடி தமிழ்நாடு அரசினுடைய கடன் இருக்கிறது. ஒரு பெண்ணிற்கு 2,500 ரூபாய் கொடுத்தால் மாதம் 7,500 கோடி, வருடம் 90,000 கோடி, ஆண்டுக்கு 5 ஆண்டுகளுக்கு 4,50,000 கோடி. எப்படி கொடுப்பீர்கள்? பனையூர் எதுவும் தங்க சுரங்க இருக்கா வெட்டி கொடுக்கறதுக்கு? பிள்ளை பிறந்தாலே 1 கிராம் மோதிரம் போடுவாராம், கல்யாணம் முடிச்சாலே 1 பவுன் தங்கம் கொடுப்பாராம், பட்டு புடவை கொடுப்பாராம். அப்புறம் வந்து 2 லட்சம் பேருக்கு கட்டணம் இல்லா ஆடு மாடு. அது எப்படி கட்டணம் இல்ல ஆடு மாடு? ஏன்னா ஆடு மாடுன்னு ரோட்ல தெரியுமா கட்டணம் இல்லாம? இப்ப ஆட்டுக்குட்டி, கண்ணுக்குட்டி இது எங்க இருந்து வாங்குவேன்? விவசாயிட்ட வாங்குவேன், கட்டணம் கொடுத்தன வாங்குவேன். அதுல நாய்க்குட்டியாடா தெருல திரிறதுக்கு? ஆட்டுக்குட்டியும் கண்ணுக்குட்டியும் கட்டணம் இல்லா கண்ணுக்குட்டி, கட்டணம் இல்லா நான் ஆட்டுக்குட்டி எப்படி கொடுப்ப? நாங்க தேர்தலிக்க கொடுத்தோம். ஆடு மாடு மேய்த்தலை அரசு வேலை, விவசாயம் செய்தல் அரசு வேலைன்னு அதை அப்படியே கள்ளக்காப்பி அடிச்சு இங்க கொண்டு வந்து வேற வார்த்தையில நாங்க இது மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல, மாற்று அரசியல் புரட்சி, அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றம் என்று சொன்னவுடன் அவர் தேர்ந்தெடுக்கிற சாரு படத்தை தெலுங்குல இருந்து ரீமேக் பண்றது, சட்டையும் பேண்டையும் ஜெகன்மோகன் ரெட்டி காப்பி அடிக்கிறது, துண்டை எங்க அக்கா இருந்து திருடிக்கிறது, மஞ்சள் சோப்பு துண்டை,
தேர்தல் அறிக்கையை நாம் தமிழ் கட்சியிலிருந்து களவாண்டுக்கிறது, கொஞ்சம் திமுக எடுத்துக்கிறது, கொஞ்சம் அதிமுக கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு, இந்த சந்தானம் வந்து ஒரு படத்தில் பானிபூரி கடை போடுவாப்புல, இந்த ஒரு படத்தில் மும்பையில் போய் சந்தானத்தை பார்த்துட்டு பானிபூரி கடை, அது மாதிரி ஜெராக்ஸ் எடுப்பான்ல, அது மாதிரி எல்லா கட்சியிலிருந்து எடுத்து போட்டு ஒரு அறிக்கையை கொடுத்து அந்த அறிக்கையை முழுசா படிச்சு பார்த்தா 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத அறிக்கை. இதை 10 பேர் உட்கார்ந்து எழுதியிருக்கிறான். அதுல எந்த விதமான தமிழ்நாட்டின் நலத்திட்டங்கள் எதுவும் இல்லை. உலகத்தர கல்வியை கொடுப்பன்றாப்ல. உலகத்தர கல்வி என்றால் எப்படி கல்வி? நாங்கள் சொல்கிறோம், அரும்பு மொட்டு மலர் என்று ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜிக்கு மாற்றாக உருவாக்குவோம். என் பிள்ளைக்கு பாட வருமா பாட வைப்பேன், ஆட வருமா ஆட வைப்பேன், அவனுக்கு வாலிபால் தெரியுமா வாலிபால் கொடுப்பேன், ஃபுட்பால் தெரியுமா ஃபுட்பால், பேஸ்கெட் பால் தெரியுமா பேஸ்கெட் பால், குண்டு எறிதலா வட்டி எறிதலா ஈட்டு எறிதலா ஓட்டப்பந்தயமா, அதுல தனித்திறன் ஆற்றல் என்ன இருக்கு என்பதை 6 வயதிலே கண்டுபிடிச்சு, நடனம் என்றால் நடனம், பாட்டு என்றால் பாட்டு, அவனுக்கு என்ன வருதோ அதை வைத்து தனித்திறனை உருவாக்கி உலக கோப்பையில ஒலிம்பிக்ல தமிழ்நாட்டை தாண்டி எவனுமே ஜெயிக்க முடியாது என்ற நிலையை உருவாக்குவேன் என்று எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்றாரு. தனித்திறன் கல்வி, தனித்திறன் கல்வி அப்படி ஏதாவது இருக்கா? மருத்துவம், மீனாட்சி மிஷனுக்கு அப்பல்லோக்கு நிகரான மருத்துவத்தை அரசு மருத்துவமனையில் கொடுப்பேன் என்பது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. அப்படி பக்கா மாசு விஜய் கிட்ட ஏதாவது இருக்கா? உலகத்தரம், உலகத்தரம் என்ன உலகத்தரம்? 2016 நாங்க சொல்லிட்டோம், காவல்துறைக்கு 8 மணி நேரம் வேலை, பெண் காவலருக்கு 6 மணி நேரம் வேலை, சுழற்சி முறையில் வேலை வாய்ப்பு, காவல்துறைக்கு வருடம் 1 மாதம் இன்ப சுற்றுலா செலவிற்கு வாய்ப்பு, காவல்துறை குடியிருப்புக்குள்ளே மருத்துவமனை, காவல்துறை குடியிருப்புக்குள்ளே பள்ளிக்கூடம், காவல்துறை லஞ்சமே வாங்காத நிலைமைக்கு 25,000 ரூபாய் குறைந்தபட்ச சம்பளம் என்று 2016 சொல்லிட்டோம். சார் இப்பதான் வந்து காவல்துறைக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை நம்மளுடைய அஜெண்டாங்க, நம்ம அஜெண்டாங்கிறது 8 hours டியூட்டி தாங்க. 18,200 இருக்கிற அந்த பேமெண்ட்டை 25,000 மாற்ற போறோங்க. டேய் காமெடி, இந்த போப்பா, நீ படிச்ச ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் இல்லை எங்க அண்ணன், அந்த ஸ்கூலை கெட்டினது எங்க அண்ணன் தான்டா. ஹெட் மாஸ்டர் இல்லை, அவர் தான் ஸ்கூலை கெட்டினது. எது மாற்று? அண்ணன் சினிமா என்ன சொன்னாங்கல்ல, மாலை போடுகிற அரசியலுக்கு மத்தியிலே மாலை போடக்கூடாது என்று சொல்வது மாற்று. துண்டு போடுகிற அரசியலுக்கு மத்தியிலே துண்டு போடாத, துண்டு போட்டு தான் தமிழ்நாடே துண்டா போச்சுன்னு சொல்வது மாற்று. வருக வருக என்று அழைக்கிற அரசியலுக்கு மத்தியிலே அப்படிலாம் போடாத என்று சொல்வது மாற்று. பட்டாசு வெடிப்பது, மேடையில் பார்த்தீங்கன்னா இதே திமுக கூட்டம், இதே தாவேக்கா கூட்டம் வச்சுக்கோங்க, மேடையில் பேச்சாளர் பிதுங்கிட்டு நிற்பாரு. அங்கே வட்டம், மாவட்டம், சதுரம், செவ்வகம், முக்கோணம், சந்து செயலாளர், பொந்து செயலாளர், அப்புறம் எல்லாம் உட்காந்து 250 பேர் மேலே நிற்பான். மேடை அப்படியே நம்ம டவுன் பஸ் மாதிரி சரிஞ்சுக்கிட்டு நிற்கும். அதில் பிதுக்கிட்டு பேச்சாளர் பேசிட்டு இருப்பாரு. தமிழ்நாட்டு அரசியல வேட்பாளரை உட்கார வச்சு பேசுற ஒரே ஒரு கட்சி அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். ஏன்? உங்களுக்கு சேவை பண்ண வந்தவர்கள் எதற்காக கையெடுத்து கும்பிடணும்? எதுக்கு கையெடுத்து கும்பிடணும்? உங்களுக்கு சேவை பண்ண வந்திருக்கார்கள். யாரை போல? இதே நிலத்துல நண்பிற்குரிய மக்களை யாரெல்லாம் அரசியலுக்கு வந்தாங்கன்னு பாருங்களேன். இந்த நிலத்துல 1948 காலகட்டம், சுதந்திரம் அடைந்து ஓராண்டு காலகட்டம், இந்த நாங்குநேரி, திருநெல்வேலி, சிறுவைகுண்டம் இந்த பகுதிகளில் அதிகமான சாதி அடக்குமுறை இருக்கு. சாதி அடக்குமுறையில் அன்னைக்கு பெரிய பசி பஞ்சம் இருக்கும்போது நெல் மூட்டைகளை முதலாளி வந்து பதுக்கி வச்சுக்கிறாங்க. அந்த நெல் மூட்டைகளை முதலாளி பதுக்கி வச்சதை எதிர்த்து பொதுவுடைமை கட்சியில இணைந்து 17 வயதில் இருந்தே போராடி அந்த நிலத்தில் நெல் மூட்டைகளை முதலாளியிட்டிருந்து எடுத்து தொழிலாளிகளுக்கு கொடுத்தார் என்ற காரணத்திற்காகவும், அன்னைக்கு முதலாளிகள் கள்ள மரக்கால் என்கிற ஒரு மரக்காலை வச்சு கூலி வேலை செய்த கூலிகளுக்கு போலியான நெல்லை கொடுத்தார் என்ற அந்த கள்ள மரக்காலை ஒழித்து கட்டியதற்காகவும், நெல்லை சதி வழக்கில் வெடிகுண்டு வைத்திருந்தார் என்று பொய்யாக கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்துக்கு, நாங்குநேரி காவல் நிலையத்துக்கு ஒருத்தர் அழைச்சிட்டு போறாங்க. நாங்குநேரி காவல் நிலையத்தில் வச்சு 2 கைகளையும் 2 கால்களையும் கெட்டி சுவரில் சாட்சி வச்சுட்டு காலையில் இருந்து மறுநாள் காலை வரைக்கும் அவரை அடிச்சு சித்திரவதை பண்ணியிருக்கிறான். எங்கே உன் நண்பர்களை சொல், உன் நண்பர்களை காட்டிக்கொடு என்று அடித்து சித்திரவதைப்படுத்திய போது எதுவுமே பேசாமல் இருந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஒவ்வொரு முடியாக, மீசை முடியை ஒவ்வொரு முடியாக புடுங்கி தன்னுடைய வாயிலே வைத்திருந்த சிகரெட்டை எடுத்து மீசையை கரிக்கிய பொழுதும் தன்னுடைய வலிகளை வேதனை எல்லாம் தாங்கிக் கொண்டு
எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு நெல்லை சதிவழக்கிலே 7 ஆண்டுகள் தண்டனை பெற்று மதுரை சிறையிலே தண்டனையை அணிவித்து 1954 வெளியே வந்து 1954 தொடங்கி இந்த 2026 வரை சாகும் வரைக்கும் ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட விவசாய மக்களுக்காக தன் வாழ்க்கையவே அர்ப்பணித்து நின்ற நம் தாத்தா நல்லகண்ணு அவர்கள் வாழ்ந்த மண் இது. அவர் அரசியல் செய்த மண் இது. மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்திலே பிறந்து, பெரிய பணக்கார குடும்பத்திலே பிறந்து, ராமநாதபுர சேதுபதி மன்னனுடைய ஜமீன் குடும்பம், மிகப்பெரிய அன்றைய அம்பாசடர் கார் போல சொகுசு காரிலே பயணம் செய்த குடும்பம், வில்வண்டி வைத்து பயணம் செய்த குடும்பம், சிலுக்கு வேட்டியும் சிலுக்கு சட்டையும் போட்டுக்கொண்டு மைனர் போல திரிந்த தன் பங்காளிகளுக்கு மத்தியில சிலுக்கு வேட்டியும் சிலுக்கு சட்டையும் தூக்கி எறிந்துவிட்டு காவி வேட்டியும் கதர் சட்டையும் கட்டிக்கொண்டு ஒத்த போட்டு நகை கூட தன் உடம்பிலே போடாது பணக்கார குடும்பத்திலே பிறந்தாலும் தனக்கு பாத்தியப்பட்ட 24க்கும் மேற்பட்ட கிராம சொத்துக்களை ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட தேவேந்திர சொந்தங்களுக்கும், பிரமலை கள்ளர்களுக்கும், ஆசாரிகளுக்கும், பிள்ளைமார்களுக்கும், பறையர்களுக்கும் எழுதி கொடுத்து வெள்ளைக்காரன் இந்த நிலத்துக்கு வந்த பொழுது, வெள்ளைக்காரன் குற்ற பரம்பரை என்கிற கொடும் சட்டத்தை போட்ட பொழுது, இங்க இருக்கிற கொண்டையங்கோட்டை மறவர், பிரமலை கள்ளர், ஊராளி கவுண்டர், படையாச்சி குறவர் உள்ளிட்ட 82 சமூகங்களுக்கு வெள்ளைக்காரன் கொடும் சட்டத்தை பாய்ச்சிய பொழுது, அந்த சட்டத்தை எதிர்த்து இந்தியாவிலே கைரேக வைக்காத கட்ட விரல வெட்டி வீசுடா என்று முழங்கி நேதாஜி படைக்கு பேசி பேசிய ஆட்களை அனுப்பிய தேசியமும் தெய்வீகமும் எண்ணிரு கண்கள் என்று வாழ்ந்த நம் தாத்தா முத்துராமலிங்க தேவர்கள் பிறந்த மண் இது. அவர் அரசியல் செய்த மண் இது. இதே நிலத்தில் சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து, அந்த குடும்பத்திலே தேசிய பற்றுக்கொண்டு, காந்தியின் மீது பற்றுக்கொண்டு, காந்திய ஒத்துழையாமை இயக்கத்திலே போராடினார் என்ற காரணத்திற்காக 7 ஆண்டுகள் சிறைப்பட்டு மீண்டும் அரசியலுக்கு வந்து 1954 தொடங்கி 1963 வரை 2 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து, தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவில் இல்ல, உலகத்திலேயே பள்ளிக்கூடத்தில் முதல் முறையாக சத்துணவு போட்டு நம்மளை படிக்க வைத்த நம் தாத்தன் கர்ம வீரன் கிங் மேக்கர் காமராஜர் அரசியல் செய்த, சிறைக்கு போய் மக்களுக்காக போராடி அரசியலுக்கு வந்தான். நல்லகண்ணு 7 வருஷம், காமராஜர் 9 வருஷம், முத்துராமலிங்க தேவர் 9 வருஷம். இது இவர் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிலத்தில் ஒரு மனிதன், மிகப்பெரிய பணக்கார குடும்பம், தாத்தாவும் வழக்கறிஞர், அப்பாவும் வழக்கறிஞர், தானும் வழக்கறிஞர், வழக்கறிஞர் குடும்பத்தில் பிறந்தாலும் வெள்ளைக்காரனை வீழ்த்த வேண்டும் என்றால் அவனுடைய பொருளாதாரத்தின் மீது கை வைக்க வேண்டும் என்று காலா லாவியாங்கிற 2 கப்பலை கட்டி வெள்ளைக்காரன் எதிராக பொருளாதார ரீதியாக தாக்குதல் நிகழ்த்தினான் என்று வெள்ளைக்காரனால் இதே நெல்லை பெருங்கூட்டத்திலே கைது செய்யப்பட்டு கோவை சிறையிலே மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை இழுத்த செக்கிழுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழன் நம் பாட்டன் வாவு சிதம்பரனார் இருந்த மண் இது. அப்படிப்பட்ட முன்னோர்கள் மக்களுக்காக அர்ப்பணித்து நின்ற நிலத்துல, சிறைக்கு போய் அரசியல் பண்ண இந்த நிலத்துல, சிறையிலிருந்து வந்து அரசியல் செய்த நிலத்துல, திரையிலிருந்து ஒரு நாதாரி பைய வரான். நேற்று பிரகாஷ்ராஜ் பேசுறாரு, சினிமால நீ உடனடியாக சிஎம் ஆயிரலாம், சினிமால டாக்டர் ஆகலாம், சினிமால இன்ஜினியர் ஆகலாம், அரசியல் ஆக முடியாது. சீமான் 10 வருஷமா மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, சீமான் கூட மக்களோட நிக்கிறாரு, நீ எங்க நின்ன, நீ எங்கடா நின்ன என்ற கேள்வியை பிரகாஷ்ராஜ் எழுப்புறாரு. நெல்லையினுடைய கொடும் கொலை வழக்கு, கவின் ஆணவ படுகொலை, அந்த கவின் ஆணவ படுகொலை எதிர்த்து பேசாத ஒரே தலைவர் நம் பக்கா மாசு, மதசார்பற்ற சமூக நீதி, அம்பேத்கரும் பெரியாரும் கொள்கை தலைவர் கவினை பத்தி பேச மாட்டாரு. கவின் கொலை வழக்குல களத்துல போய் நின்று 2 சமூகம் நிக்குது, 2 சமூகத்திനും ஓட்டு வராம போயிடும் கவலைப்படாம பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்பதே அறம், தாழ கிடப்பாரை தற்காப்பதே அறம் என்ற அடிப்படையில் அங்க போய் நின்ன ஒரே தலைவன் எங்களுடைய செந்தமிழன் சீமான் மட்டும்தான். ஏன்? சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எங்களுக்கு தீட்டு, சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்ப்போனோடு பழகவே மாட்டோம், இது எங்கள் கோட்பாடு. நீ சாதியா நின்னா மொத்த தேவர் ஓட்டு போட்டாலும் ஒரு தேவர் தமிழ்நாட்டை ஆள முடியாது, மொத்த கோணார் ஓட்டு போட்டாலும் ஒரு கோணார் தமிழ்நாட்டை ஆள முடியாது, மொத்த நாடார் ஓட்டு போட்டாலும் தமிழ்நாட்டை ஒரு நாடார் ஆள முடியாது, மொத்த தேவேந்திரர் ஓட்டு போட்டாலும் தமிழ்நாட்டை ஒரு தேவேந்திரர் ஆள முடியாது. ஆனால் மொத்த தமிழனும் ஓட்டு போட்டால் ஒற்றை தமிழன் தமிழ்நாட்டை ஆள முடியும். 16 ஆண்டு காலமாக இந்த நிலத்தில் நடந்த எல்லா போராட்டத்திலும் எந்த களமா இருந்தாலும் அங்க ஒரு குரல் ஒலிக்கும்.
மீனவர் பிரச்சனையா, அங்கே சீமான் நிற்பார். மாணவர் போராட்டமா, அங்கே சீமான் நிற்பார். 8 வழிச்சாலையா, பரந்தூரா, கூடங்குளமா, இங்கே ஸ்டெர்லைட் போராட்டமா, இங்கே தூத்துக்குடியிலே மீன் கழிவை கொட்டுகிற போராட்டமா, அங்கே சீமான் நிற்பார். அங்கே தூய்மை பணியாளர் போராட்டமா, ஆசிரியர் போராட்டமா, அங்கே சீமான் நிற்பார். தாமிரபரணியில் நல்ல கண்ணோடு சேர்ந்து தாமிரபரணியை மீட்கிற களமா, அங்கே அண்ணன் சீமான் நிற்பார். எல்லா களத்திலும் நிற்பார். போராட்டம்னா மனு ஊத்திட்டு வந்துடுவாங்க எங்க ஆளுங்க. சீமானை கூப்பிடுங்க. ஓட்டு ஓட்டு நாங்கள் எப்பவுமே டிஎம்கே தான் போடுவோம். நாங்கள் ஆக்சுவலி ப்ரோ ஏடிஎம்கே ப்ரோ டிஎம்கே, நாங்கள் ப்ரோ ஏடிஎம்கே. பட் உங்கள் ஸ்பீச் ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. உங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, நல்லா பேசுகிறீங்க. சீமான் நல்லா பேசுகிறாரு. உங்களுக்கு ஃப்யூச்சர் இருக்குது ப்ரோ, உங்களுக்கு ஃப்யூச்சர் இருக்குது. நீங்கள் நல்லா வரணும். நீங்கள் நல்லா வரணும். அதாவது பொண்ணு கட்டு போனால் மாப்பிள்ளை நல்ல தங்கமான மாப்பிள்ளை தான். அப்புறம் என்னங்க, குடும்பம் நல்ல பெரிய குடும்பமாக தான் இருக்குது. அப்புறம் என்னங்க, நல்லா படிச்சிருக்காப்புல, இருந்தாலும் நாங்கள் வேற பையனுக்கு தான் கட்டி கொடுப்போம். குடும்பம் உங்களுக்கு பெரிய பாரம்பரியமான குடும்பம் தான், நல்ல குடும்பம் தான். மாப்பிள்ளையும் கலையா லட்சணமா சாட்டை துறைமுருக மாதிரி இருக்காப்புல. இரு 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 நம்மளை எவனும் புகழ மாட்டான், நம்மளே புகழ்ந்துக்குவோம். உன்னுடைய திறமைகளை நீயே பேரறிவிப்பு செய்யணும் சொல்லி சீமானு சொல்லியிருக்காரு. அதனால உண்மைதானப்பா. திருநெல்வேலினாலே அழகு, திருநெல்வேலினாலே அன்பு, திருநெல்வேலினாலே அறிவு தானே. திருநெல்வேலிக்கான தனி திமிர் தானே, இல்லையா? அப்படின்ன அப்புறம் கருப்பா இருந்தாலும் நம்ம ஆளுங்க கலையா இருப்பாங்க, சிவப்பா இருந்தாலும் நல்ல செழுமையா இருப்பாங்க. அப்படி மறந்துடுவேன். இது என்ன சொல்ல முடியாது, குறுக்க போந்து. அதான் லவ் யூ டூ. அப்படி மாப்பிள்ளை பார்க்கும்போது, பொண்ணு பார்க்கும்போது இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் எங்கிட்ட சொல்றது. உங்களுக்கெல்லாம் பெரிய எதிர்காலம் இருக்கு, பெரிய எதிர்காலம், விட்டுறாதீங்க. நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நாங்க கொஞ்சம் டிஎம்கே. அந்த குடும்பம் தான் நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். எதுக்கு கொள்ளையடிக்கிறதுக்கு? அந்த குடும்பம் தான் எங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு. எதுக்கு ஆத்துமல்ல அல்றதுக்கு? அந்த குடும்பம் தான் எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. எதுக்கு மலையை கொள்ளையடிக்கிறதுக்கு? அந்த குடும்பம் தான் எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. எதுக்கு கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் பண்றதுக்கு? இங்க வந்தா என்ன, ரொம்ப நேர்மையா இருப்பாரு சீமான். ஏன் சீமான் நேர்மையா இருக்காரு? சீமான் தலைவராக ஏற்றுவது கருணாநிதியோ ஜெயலலிதாவையோ அல்ல, இந்தியாவில் அல்ல உலகத்திலேயே சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லாத ஒரு தலைவன். அமெரிக்க தேசம் தலைவர் பிரபாகரன் தூதுவிட்டு பேசுகிறது. பிரபாகரா, 20 வருஷம் சண்டை போட்டுட்ட, எனர்ஜியை பூரா வீணடிச்சுட்ட, நிறைய பேர் செத்து போயிட்டான், ஒரு நாள் எங்களுக்கு கொடு. அமெரிக்கா ஒரே நாள் சிங்களவனை உன் இடத்துல இருந்து அப்புறப்படுத்துறோம், இந்த நாட்டை உனக்கு கொடுத்துறோம், இந்த நாட்டினுடைய அதிபராக இருந்துக்க, திரிகோணமலையை மட்டும் எங்ககிட்ட கொடுத்துரு. திரிகோணமலை என்பது உலகத்திலே இயற்கையாக அமைந்த ஒரு துறைமுகம், மலையும் கடலும் இருக்கிற ஒரு செழுமையான பகுதி, இயற்கை துறைமுகம், அதை மட்டும் கொடுத்துருன்றான். தலைவர் பிரபாகரன் நினைச்சிருந்தா அமெரிக்காவை கூப்பிட்டு சிங்களவனை விரட்டி விட்டுட்டு தமிழீழ நாட்டை அடைந்து தமிழீழத்தின் அதிபராக மாறி மோடி மாறி நிரந்தர அதிபராகவே இருந்திருக்கலாம். பெரிய செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்து ஹம்மர் காரிலே பயணப்பட்டு பாலச்சந்திரனை, எங்கள் மகள் துவாரகாவை, அண்ணன் சார்லஸை அழகுபடுத்தி பிள்ளைகளை வளர்த்து, கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி, உதயநிதிக்கு பிறகு இன்பநிதி, அப்புறம் துன்பநிதி, துயரநிதி போல உருவாகி சிலை தொலைக்காட்சிகளை உருவாக்கி பல வீடுகளை கட்டி மாலத்தீவு, சிங்கப்பூர், அமெரிக்கா என்று பெரிய சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து உலகத்தின் மிகச்சிறந்த பணக்காரராக என் தலைவன் பிரபாகரன் மாறி இருக்கலாம். தலைவர் கேட்டார், உன்னை வச்சு சிங்களவனை விரட்டுவேன், அப்புறம் உன்னைய யாரை வச்சு விரட்டுவேன்னு கேட்டார். என் நிலத்துக்குள்ள விட்டா எனக்கும் சிங்களவனுக்குமான சண்டை என்பது பங்காளி சண்டை. ஆனா உன்னைய நான் உள்ள விட்டா என் நிலத்தை நீ நாசமாக்கிருவ, என் நிலத்துக்குள்ள கார்பரேட்டை முதலாளி இறக்குவ, என் நிலத்தின் கலாச்சாரத்தை மாற்றுவ, என் தமிழ் மொழியை அழிப்ப, என் பண்பாடு சதையும் கலாச்சாரம் சதையும், அப்புறம் நான் தமிழில் அடைஞ்சு என்ன பயன் என்று தனக்காக நிற்காமல் நாட்டுக்காக நின்ன தலைவன் எங்கள் தலைவன் மேதகவே பிரபாகரன். அதனால் அவர் எங்கள் இனத்தின் தலைவன். இந்த நாட்டில் நீங்க எத்தனை வரலாறு படி, இந்த நிற்கிற இளைஞன் எத்தனை வரலாறு படி, சேகுவராவை படி, பிடல் காஸ்ட்ரோ படி, யாசர் அராபத்தை படி, ஹோசிமீனை படி, மாவோ படி, மாசே துங்க படி, பகத்சிங்க படி, சுபாஷ் சந்திரபோஸை படிங்கள், யாரையும் படிங்கள். எவனும் தன் இனத்திற்காக, மொழிக்காக தன் கட்டிய மனைவியோ பெத்தெடுத்த பிள்ளைகளுக்கு களத்தில் அனுப்பல.
உலகத்துல ஒரு தலைவன் தான் தன் நாட்டு விடுதலைக்காக தன் கட்டிய மனைவிய பெத்தெடுத்த 2-3 பிள்ளைகளை களத்துல பலி கொடுத்த ஒரே தலைவன் நம்ம தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். அந்த தலைவனின் 13 வயது மகன் பாலச்சந்திரன் 2009 மே 18 கைது செய்யப்படுகிறான். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, கருணாநிதி, கனிமொழி எல்லாருக்கும் தெரியும் அது பிரபாகரன் மகன். சிங்களவன் கேட்கிறான், பிரபாகரன் குடும்பத்துல ஒருத்தரை கைது பண்ண என்ன பண்ண? கருவறுத்து விடுங்கள், பிரபாகரன் குடும்பத்துல ஒருத்தன் கூட இருக்கக்கூடாதுன்னு சொன்னது இந்த ராகுல் காந்தி ஆயோக்கிய பய. ஒரு குண்டுல பிள்ளை விழுந்துட்டான், கீழே விழுந்து அவன் மேல 5 குண்டை பாய்ச்சிருக்கானுங்க. சாதாரணமா கடந்து போயிடுவாடா. திமுக கிட்ட அதிமுக சரணடைஞ்சி என் இனத்தை கருவறதுக்கு ஒத்த உனக்கு கருவறைக்காம நாங்க சாக மாட்டோம்டா. காங்கிரஸ் திமுகவை ஒழிக்கணும் என்கிற வெறி எங்க ரத்தத்துல ஊர்ற வெறிடா, எங்க ரத்தத்துல ஊர்ற வெறி. அதனால தான் எவங்குடியும் கூட்டணி கிடையாது. ஏன்? நாங்க சாகும் போது வேடிக்கை பார்த்தான், பதவிக்காக பணத்துக்காக வேடிக்கை பார்த்தான் கருணாநிதி. போலியான உண்ணாவிரத நாடகம் இருந்து அப்பாவி மக்கள் சாவதற்கு காரணமா இருந்தார் கருணாநிதி. அந்த கருணாநிதி திமுக ஓட்டு போட்டு என்ன தமிழ் பட்டு, என்ன மொழி பட்டு, மொழிய இனத்தை அழிச்சான், மொழி அழிச்சான். எல்கே ஏஜி கெஸ் ஹைட் ஹாய் டாய் என்ன மயிரடா இது எழுத்து. எழுத்து தமிழ் உச்சரிப்பு தமிழ் கிடையாது, தமிழ்ங்கிலம் இது பேரு. ஆனால் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று முழங்கி தமிழர்களே தமிழர்களே என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டு மரமாக விதைப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன், அதில் ஏறி பயணம் செய்யலாம். வீரன் திமுக காரன் கொலை வெறில நின்றுட்டு இருக்கேன், இதா போயிரு. அவரை பத்தி பேசாம யாரு தூர போயிரு, வேலை மயிர தூர போயிரு, வா ஆளு மயிர. அவரை பத்தி பேசக்கூடாது, அவர் பெரிய அவங்க அப்பா, அவர் அப்பா கருணாநிதி தான் பிறந்தார். அவரு வாடாங்கிட்டு கருணாநிதி என்கிற கருணாநிதி ஒரு விஞ்ஞான திருடனா இல்லையா? கருணாநிதி ஆச்சு நேர்மையானாச்சாடா? திருட கருணாநிதி ஒரு விஞ்ஞான திருடர். கூவமாத்தை சுத்தம் பண்ண போகும்போது கூவமாத்தை சுத்தப்படுத்த சொல்லி 6,000 கோடி அடிச்ச திருடர் கூட திலகம். அது என் இனத்தின் வழியை சொன்னா அவனுக்கு உரையில வழி. ஏன்? உள்ள சாராயம் ஏறி இருக்கு. இதனால தான் தமிழனுக்கு சாராயத்தை கொடுத்தான். ஏன் தெரியுமில்ல? சாராயத்தை கொடுத்தா அவனுக்கு இனம் தெரியாது, இசைப்பிரியா தெரியாது, பாலச்சந்திரன் தெரியாது, அவனுக்கு துவாரகா தெரியாது, அவனுக்கு தலைவர் பிரபாகரன் தெரியாது, அவனுக்கு கருணாநிதி மட்டும்தான் தெரியும். அவனுக்கு தாமிரபரணியும் தெரியாது, ரெட்டியார்பட்டி மலையும் தெரியாது, அவனுக்கு இந்த தாமிரபரணியை கொக்கோ கோலா கம்பெனிக்கு கொடுத்ததும் தெரியாது, கங்கை கொண்டானும் தெரியாது, அதுல வடநாட்டுக்காரன் வேலை பார்க்கறதும் அவனுக்கு தெரியாது. அந்த பைத்தியக்காரனுக்கு எதுவும் தெரியாது. ஏன்? உள்ள வீரனை இறக்கிருக்கான். தமிழ மானம் உள்ளவன், ரோசம் உள்ளவன், அதுலயும் திருநெல்வேலிக்காரன் ரொம்ப ரோசம் உள்ளவன். அவனுக்கு என்ன பண்ணா? சாராயத்தை கொடுத்தான். கொடுத்து கண்ணை கட்டிட்டான். கண்ணை கட்டி இப்ப அவனுக்கு என்ன தெரியல, கருணாநிதியை பேசுறான் என் முன்னாடி தச்சநூலில் வந்து கருணாநிதியை பேசிட்டானே. இப்ப சுப்பிரமணியனுக்கு நான் எப்படி பதில் சொல்லுவேன் அவனுக்கு? டேய் மோடியவே, ஹலோ மோடி இங்க வாங்க, ஹலோ இங்க வாங்க, மோடியவே லெப்ட் ஹேண்ட்ல கூட்டிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை. எதுக்குடா பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர் சொல்றாரு, மலர் மாலைகளுக்கு தோலை காட்டுவது போல எவன் தூக்கு கயிற்றுக்கு தோலை காட்டுகிறானோ அவனே உண்மையான வீரன் என்று சொல்கிறார். சாகும் வரைக்கும் சாவு வரப்போறதில்லை, செத்த பிறகு நம்ம உயிரோட இருக்க போறதில்லை. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நான் 2017 வாக்கிரிச்சு போட்டு அனுப்பிச்சாங்க ஊரை, தண்ணி தெளிச்சு விட்டு போட போ. 14 வழக்கு போட்டான், குண்டர் சட்டம் போட்டான் திமுக சரணடைஞ்சு எங்களை சொல்றான். திமுக டேய் வலி நெஞ்சு முழுக்க இருக்கு, இங்க வணக்கம் வைப்பான், வாங்க நல்லா இருக்கீங்களா, உங்களை அழிச்சிட்டு தாண்டா மத்த சுப்பிரமணி. திருட்டு பசங்க என்ன நல்லது பண்ண வராங்க? என்ன நல்லது பண்ணிட போறாங்க? பணம் இருந்தால் மட்டும்தான் அவர்களால் அரசியல் செய்ய முடியும். வட்ட செயலாளருக்கு 15,000, பகுதி செயலாளருக்கு 10,000,
ஒன்றியத்துக்கு 25,000, நகரத்துக்கு 50,000 காசு கொடுக்கணும். வார்டு மெம்பரா இருக்கனா காசு, வாக்குச்சாவடி முகவரா காசு. வாக்குச்சாவடியில் 2,000 கொடுக்காம திமுக காரன் ஒருத்தனை உட்கார சொல்றா பாப்போம். அவனே எங்களுக்கு தான் ஓட்டு போடுவான், ஓட்டை மாத்தி விட்டு போயிடுவான். காசு காசு. பணம் கொடுக்காமல் ஒரு கட்சி அரசியல் செய்ய முடியும் என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எல்லா வேதனைகளும் எல்லா வலியும் தாங்கி நாங்க நிக்கிறோம். எவ்வளவு பெரிய வலி, எங்கள் பிள்ளைகள் இறந்த வலி, மீனவன் செத்த வலி, ஈழத்துல இனப்பொருள் நடந்த வலி. ஆனா சாரு, நான் வலி தாங்கி நிக்கிறேன். நான் எல்லாத்தையும் உங்களுக்காக விட்டுட்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும். யாரு எதுல வந்த? சார்ட்டர்ட் ஃபிளைட்ல வந்தேன். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். எதுல வந்த? BMW கார்ல வந்தேன். எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன். எதுல வந்த? 900 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு கட்டி, 9,000 ஸ்கொயர் வீடு கட்டி அதுல ஒருத்தன் உட்காந்துருக்கான். மனைவி வெளியே, அம்மா அப்பா வெளியே, பிள்ளை வெளியே, மகள் வெளியே. ஒருத்தன் 9,000 ஸ்கொயர் ஃபீட் 22 சென்ட்ல வீடு கட்டி 4 கிரவுண்ட்ல வீடு கட்டி ஒருத்தன் உட்காந்துருக்காங்க. இவங்க நான் விட்டெல்லாம் அவரை விட மாட்டாங்க போல இருக்கு. பாவம், நீ நடிகண்டா த்ரிஷா உனக்கு தாண்டாங்கிற மாதிரி வீடு கட்டி திருநெல்வேலிக்கு வந்தாப்புல. சரியா 5 மணிக்கெல்லாம் பிளைட்டை பிடிச்சி நேரம் 6 மணிக்கு போய் அங்க இறங்கிட்டாப்புல. தூத்துக்குடிக்கு வந்தாப்புல. சரியா 5 மணிக்கு கூட்டத்தை முடிச்சு 6 மணிக்கு போய் அங்க இறங்கிட்டாப்புல. அதே மாதிரி கன்னியாகுமரிக்கு வந்தாரு. சரியா 5 மணிக்கெல்லாம் கிளம்பி 6 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டாப்புல. ஆனா உண்மையிலே எல்லார் வீட்லையும் சொல்றாங்க, ஏங்க பாத்தீங்களா அவரை மாதிரி ஒருத்தருக்கணும், என்ன இருந்தாலும் 6 மணிக்கு வீட்டில் வந்துறாரு பாருங்க. நீங்களாம் கூட்டத்துக்கு போனா 10 மணி 11 மணிக்கு பேசிட்டு வர்றதே கிடையாது. போன மாசம் 23ஆம் தேதி கிளம்புனது என்ன ஹிமாயின்னு நானும். காரு முழுக்க அழுக்கு துணி, காரு முழுக்க பனி அணி சட்டியெல்லாம் காய போட்டுக்கிட்டு நாங்க இந்த ஊருக்குள்ள கரகாட்ட கும்பல் தெரியும்ல, டென்ட் போட்டுப்பாங்களே நம்ம ஊர்ல வந்து இந்த சர்க்கஸ் ஜெமினி சர்க்கஸ், அது மாதிரி தான் நானும் ஹிமாயினும். எங்க நீ நினைச்சு நாங்க நம்ம பெரிய ஆளுக்கு தான் இருக்காங்க. என்ன தெரியுமா பண்ணுவோம்? இன்னைக்கு மதுரையிலேருந்து கிளம்புனோம். எங்க வாழ்க்கையை பாருங்க. மதுரையிலேருந்து கிளம்புனோம், சாத்தாங்குளத்தில் கூட்டம். ஒரு டீ ஷர்ட்டையும் சட்டையும் போட்டோன்னா பக்கத்தில் போய் சட்டையை போடலாம்ட்டு. எங்களுக்கு ரூம்லாம் போடுறதில்ல. எங்க அரசியலை பாருங்க. சாத்தாங்குளத்துக்கு முன்னாடி, சிறுவண்டத்துக்கும் சாத்தாங்குளத்துக்கும் இடையில ஒரு காட்டு சீமா கருவில் காடு. அங்கே கொண்டு வண்டியை நிப்பாட்டி அங்கே சட்டையும் பேண்டையும் கலட்டி, அங்கே வீடியோ எடுத்து போட்டால் கூட போட்டாலும் போடுவாங்க. அங்கே கலட்டிக்கிட்டு ஒரு பாட்டில் தண்ணி அதில் மூஞ்ச கழுவி தலையை சீவிட்டு கூட்டத்துக்கு வரோம். நட்சத்திர விடுதியில தங்கி BMW கார்ல வந்து அரசியல் பண்ணக்கூடிய அரசியல்வாதிகள் நாங்கள் இல்லை. மக்களோடு மக்களாக கிடந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். சாமானிய மனிதர்களும் தமிழ்நாட்டில் சரித்திரம் படைக்க முடியும், சாமானிய மனிதர்களும் தமிழ்நாட்டிலே அரசியல் பேச முடியும் என்பதற்கு ஒரு கட்சி தான் இருக்கு உங்களுக்கு. அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். உங்களுக்கு ஆற்று மணலை அள்ளுகிற போது கோபம் வருகிறதா? நீங்கள் இருக்க வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி. கனிம வளத்தை மலையை உடைக்கிற பொழுது உங்களுக்கு கோபம் வருகிறதா? நீங்கள் இருக்க வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி. உங்களுக்கு பெண்களை பாலியல் சீண்டல் செய்கிற பொழுது உங்களுக்கு கோபம் வருகிறதா? நீங்கள் இருக்க வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி. இப்படி குடிகார பசங்க வந்து கூட்டத்தில் சலும்பும் போது பொச்சிலேயே மிதிக்கணும்னு கோபம் வருதா? நீங்கள் இருக்க வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி. ஊழல்வாதிகள் VAO, RI, தாசில்தார், கலெக்டர், தலைமைச் செயலாளர் என்று பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டுக்கு காசு கொடுத்து லஞ்சம் கேட்கிற பொழுது நான் ஏண்டா லஞ்சம் கொடுக்கணும் என்று உங்களுக்கு கோபம் வருகிறதா? அப்படி என்றால் நீங்கள் இருக்க வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி. கச்சத்தீவிலே மீனவன் சாகும் பொழுது உங்களுக்கு கோபம் வருகிறதா? அப்படி என்றால் நீங்கள் இருக்க வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி. முல்லை பெரியாற்று பிரச்சனையின் போது மலையாளி அடிக்கும் போது உங்களுக்கு கோபம் வருதா? அப்படி என்றால் நீங்கள் இருக்க வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி. காவிரி சிக்கலிலே தமிழர்கள் தாக்கப்படும் போது உங்களுக்கு கோபம் வருதா? அப்படி என்றால் நீங்கள் இருக்க வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி. ஸ்டெர்லைட்டிலே போராடிய நமது தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்படும் போது உங்களுக்கு கோபம் வருகிறதா? அப்படி என்றால் நீங்கள் இருக்க வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி. உங்கள் தாய் மொழி தமிழ் மொழி கண்ணுக்கு முன்னாடி அழியும் போது உங்களுக்கு கோபம் வருதா? அப்படி என்றால் நீங்கள் இருக்க வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி. எல்லா கோபத்தையும் திரட்டி, எல்லாரும் என்ன மாதிரி பேசணும், சீமான் மாதிரி பேசணும் இல்ல, எல்லா கோபத்தையும் திரட்டி ஒரு வாய்ப்பு, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கிற ஒரு வாய்ப்பு, எல்லா கோபத்தையும் அனலாக தேத்திக் கொண்டு மொத்தமாக கொண்டு போய் வாக்கு பெட்டியில 2ஆம் இடத்தில் இருக்கிற சத்யா என்கிற அந்த பொத்தானுக்கு நேராக அமுக்குங்க. உங்கள் கோபத்தை எல்லாம் திரட்டி, மொத்தமாக திரட்டி, எனக்கு இருக்கிற அண்ணன் இமாயனுக்கு இருக்கிற, அக்கா சத்யாவுக்கு இருக்கிற, தம்பி சங்கர நாராயணனுக்கு இருக்கிற, எங்கள் செல்வத்துக்கு இருக்கிற கோபம் இங்க இல்லையா?
கோபம் இருக்க போய் தான் திரண்டு நிற்கிறான். கோபம் இருக்க போய் தான் அனலா நிற்கிறான், நெருப்பா நிற்கிறான். எல்லாரும் சொன்னா விஜய் வந்து விட்டால் இளைஞர் படையெல்லாம் அப்படியே சரிஞ்சிரும் சீட்டு கட்டு மாதிரி. இன்ஸ்டாகிராம திறந்தா பூமி எல்லாம் மைதானம், பொட்டல் கட்டி தாம்பூலம், ஆழகால வைபோம், அந்தரத்தில் தாம்பூலம், பார்க்கும் பார்வை பரவ பார்வையடா அப்படின்னு போட்டான் பாருங்க. எங்கடா இருந்தீங்க? டாக்டர், இன்ஜினியர்ஸ், படித்த பிள்ளைகள், பொறியியல் படித்தவர்கள், நர்ஸ், செவிலியர், அந்த பக்கம் அரபு நாடுகள், அமெரிக்காவில் லட்சக்கணக்கான வேறு இன்ஸ்டாகிராம திறந்தாலே ஏன் நாம் தமிழ் ஆதரிக்கிறேன்? ஐடியாலஜிக்காக ஆதரிக்கிறேன், கொள்கைக்காக ஆதரிக்கிறேன், கோட்பாட்டுக்காக ஆதரிக்கிறேன், சீமானுக்காக ஆதரிக்கிறேன், தலைவர் பிரபாகரனுக்காக ஆதரிக்கிறேன், விவசாயிக்காக ஆதரிக்கிறேன், மண்ணுக்காக, மொழிக்காக, இனத்துக்காக, பண்பாட்டுக்காக, கலாச்சாரத்துக்காக ஆதரிக்கிறேன்னு திரண்டு நின்று இவன் பிஆர் டீமை வச்சு டிஎம்கே ஐடிவிங்கு, ஒரு பக்கம் அதிமுக ஐடிவிங்கு, ஒரு பக்கம் விர்ச்சுவல் வாரியர்ஸ், பிரசாந்த் கிஷோர் ஐடியா, ஆதவ் அர்ஜுனா ஐடியா, ஜான் ஆரோக்கியசாமி எவ்வளவோ கொடுத்தான். உன் ஐடியாவோட தூக்கி தூர போடுற. ஐடியா முக்கியம் இல்லடா, ஐடியாலஜி தான்டா முக்கியம். நிற்கிறான் இளையர் படை, ஜென்சி தலைமுறை திரண்டு நிற்குது. 18, 19, 20, 24 வயசு இருக்கக்கூடிய இளைஞர் படை தமிழ் மொழி கண்ணுக்கு முன்னாடி அழிவதை படிக்கிறான். சிபிஎஸ்இ ஸ்கூல்ல தமிழே படிக்காத ஒரு மாணவன், அண்ணே நான் சிபிஎஸ்இ பள்ளியில் படித்தேன், எனக்கு தமிழ் தெரியல, சீமான் நான் பேசின பிறகுதான் எனக்குள் இருக்கிற தமிழ் பற்று வெளியே வந்தது, இப்போ நான் தனியாக டியூஷன் வச்சு தமிழ் படிச்சுக்கிட்டு இருக்கேன், என் ஓட்டு நாம் தமிழ் கட்சிக்கு தாங்கிறான். கல்லூரிக்குள்ள முழுக்க விஜய் ரசிகர்னு சொன்னா ஒரு தம்பி எடுத்தானே, தமிழ்நாடு முழுக்க எனக்கு நிறைய கல்லூரி நண்பர்கள் இருக்காங்க, நான் குறிப்பிட்ட ஒரு கல்லூரியில் படிக்கிறேன், எங்கள் கல்லூரியில் 600 பேரில் 50 பேர் விஜய் ரசிகர்னே. எப்போ பார்த்தாலும் இந்த படத்தை பற்றி பேசுறது, கோட்டை பற்றி பேசுறது, இந்த ஜனநாயகனை பற்றி பேசுறது, இப்படியே பேசிட்டு இருப்பாங்கண்ணே. விஜய் வந்த பிறகு விஜயோட அரசியலை பேச ஆரம்பிச்சாங்க. டிவிக்கு தளபதி நாங்க, ரெட்டை யானன்னாங்க, இப்படியே பேசிட்டு இருந்தாங்கண்ணே. இவங்களுக்கு மாற்றா யாரா இருக்கா? படத்தை பற்றி பேசும்போது நாங்கள் அஜித்தை பற்றி பேசுவோம், படத்தை பற்றி பேசும்போது நாங்கள் தனுஷை பற்றி, கார்த்தியை பற்றி பேசுவோம். ஆனால் இவன் அரசியல் பேசும்போது இவனுக்கு மாற்றா இவனை அடிப்பதற்கு யார் இருக்கான்னு பார்த்தோம். 600 பேர்ல 50 பேர் விஜய் பக்கம், 550 பேர் அண்ணன் சீமான் பக்கம் நிக்கிறான். அத்தனை பேரும் யாரு? அஜித் ரசிகர்கள், தனுஷ் ரசிகர்கள், சிவகார்த்திகேயன் ரசிகர்கள், அதே போல கார்த்தி சூர்யா ரசிகர்கள், ரஜினிகாந்த் ரசிகர்கள், அதே போல பிரதீப் ரங்கநாத் ரசிகர்கள், அத்தனை பேரும் மொத்தமா திரண்டு நிற்கிறான். அவன் 50 பேர், எங்கால 550 பேர். இதுதான் ஒவ்வொரு கல்லூரி நிலைமை. உண்மையாலேடா? இன்னும் கொஞ்ச நாள் தான் ஏறி வர்றோம் மேலே. 2016 1.1, 2019 4.2, 2021 7, 2024 8.2. அதாவது குரோத்னா இப்படி இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி எடுத்த உடனே அதிகாரத்தை பிடிக்க முடியலதான், கஷ்டம்தான். ஆனால் நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் வளர்கிறோம் மம்மி அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது 2024 அங்கீகாரத்தை பெற்றோம், 2024 அதிகாரத்தை அடைய போகிறோம். இந்த களத்தில் தொடர்ச்சியா தொய்வில்லாமல் ஒரு மகள் நிற்கிறார். ஒரு மகள் தொடர்ச்சியா 2019 நாடாளுமன்ற தேர்தலில், 2021 சட்டமன்ற தேர்தலில், 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் தொடர்ச்சியா ஒரு மகள் எங்கள் அக்கா சத்யா தொடர்ச்சியாக போட்டு இந்த மக்களுடைய நம்பிக்கையை பெற்று பண முதலைகள் நிற்கிற இந்த திருநெல்வேலியில, கந்துவட்டிக்காரன் நிற்கிற இந்த திருநெல்வேலியில, கட்ட பஞ்சாயத்துக்காரன் நிற்கிற இந்த திருநெல்வேலியில, சாதிய முன்னிறுத்துற இந்த திருநெல்வேலியில அழகமுத்து கோனுடைய நேரடி வாரிசு புலித்தேவன் வேலுநாச்சியார் பரம்பரையில் பிறந்த எங்கள் அக்கா இந்த களத்தில் நிற்கிறார். உறுதியாக ஒரு பெண் மகள், 3 ஆம்பளை ஒரு பெண்ணு. ஏன்? ஒரு வீட்டில் ஒரு குடிகார கணவனா இருந்தாலும் அவன் கொடுக்கிற 100 ரூபாயில 20 ரூபாயை செலவு பண்ணி 80 ரூபாயை கடுகடுப்பால போட்டு சேர்த்து வச்சு, அந்த கணவனுக்கு தெரியாம சிறுக சேர்த்து தபால் நிலையத்தில் போட்டு, போஸ்ட் ஆபீஸ்ல போட்டு, அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நகைசீட்டை போட்டு 1 கிராம் 2 கிராம் சேர்த்து தன் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற எத்தனையோ தாய்மார் இருக்காங்க. கூலி வேலைக்கு போய் அந்த பணத்தை சேர்த்து வச்சு முந்தானில சுமந்து அதை வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சு அதை வைத்து பிள்ளையை கரை சேர்க்கிற, அதை வச்சு பிள்ளைக்கு பொங்கப்படி கொடுக்கிற, அதை வைத்து மகனுக்கு படிப்பு கட்டுகிற எத்தனையோ தாய்மார் இருக்காங்க. ஒரு வீட்டையே காப்பாத்துகிற பெண் இந்த நாட்டை காப்பாற்ற முடியாதா? வெள்ளைக்காரன் இந்த நிலத்துக்கு வந்த பொழுது எல்லா மன்னர்களும் வீழ்த்தப்பட்டான். இந்தியா முழுக்க எல்லா மன்னனும் வீழ்ந்துட்டான்.
வெள்ளக்காரன் இழந்த நிலத்தை போராடி மீட்ட ஒரே ஒரு பேரரசி, பெண் அரசி நம்முடைய அப்பத்தா வீரமங்கை வேலுநாச்சியார் மட்டும்தான். ஒரு பெண் தான் வெள்ளக்காரனை விரட்டி அடிச்சா, இந்த பெண் இந்த கொள்ளக்காரங்களை விரட்டி அடிப்பா. அந்த வேலுநாச்சியார் வெள்ளக்காரனை வெட்டடிச்சா, இந்த வேலுநாச்சியாரின் பேத்தி அக்கா சத்யா இந்த திருட்டு கொள்ளக்கார பசங்களை இந்த திருநெல்வேலியிலிருந்து விரட்டி அடிப்பால். அதுக்கு தச்சநல்லூர்ல வாழுகிற, ஏன் தச்சநல்லூர், நெல்லையப்பர் கோவிலுக்கான எல்லா சிலைகளையும் தச்சநல்லூர்ல இந்த ஆசாரிகள் தான் செய்து கொடுத்தார்கள். தச்சர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி என்பதால் இது தச்சநல்லூராக மாறியது. இன்னைக்கு ஆசாரி மட்டுமல்ல, ஆசாரி, தேவர், கோனார் எல்லாரும் அண்ணன் தம்பியாக ஒரு தாய் வைத்து பிள்ளைகளாக இருக்கிற பகுதி இந்த தச்சநல்லூர். சமூக நல்லிணக்கத்திற்கு இஸ்லாமியரும் தேவரும், இஸ்லாமியரும் ஆசாரியும், இஸ்லாமியரும் கோனாரும் மாம மச்சனையாக பழகக்கூடிய ஒரு பகுதி இந்த தச்சநல்லூர். திருநெல்வேலியை பொறுத்தளவுல எல்லாம் ஜாதி வெறி பிடிச்சவன் சொல்லுவான். திருநெல்வேலிக்காரன் அருவாளை தூக்கிட்டு தெரியுவான் ஜாதி வெறி பிடிச்சவனு. எனக்கு தெரிஞ்சு திருநெல்வேலியில தேவர் நண்பர் இல்லாத நாடார் கிடையாது, நாடார் நண்பர் இல்லாத தேவேந்தர் கிடையாது, தேவேந்திர நண்பர் இல்லாத தேவர் கிடையாது, கோனார் நண்பர் இல்லாத நாடார் கிடையாது, நாடார் நண்பர் இல்லாத கோனார் கிடையாது, இஸ்லாமிய நண்பர் இல்லாத தேவரும் தேவேந்திரும் நாடாரும் கிடையாது. எல்லாரும் அண்ணன் தம்பியா இருப்பான். எவனோ ஒரு சல்லிவாரி பைய, எவனோ ஒரு சில்லற பைய எங்கேயோ வெட்டிக்கிட்டு சாவறதுக்கு நாங்க பொறுப்பாக முடியாது. இங்க திரண்டிருக்கவன் தேவராகவோ தேவேந்திராகவோ நாடாராகவோ கோணராகவோ திரள. நீயும் தமிழன், நானும் தமிழன், நாம் தமிழர் எங்கள் திமிரோடு திரண்டு நிற்கிறான். இருந்தது எங்களுக்குள்ளே முரண் இருந்தது. எங்கள் தாத்தாக்கள் முத்துராமலிங்க தேவர் காலத்திலே, எங்கள் தாத்தாக்கள் இம்மானுவேல் சேகரார் காலத்திலே, எங்கள் தாத்தா காமராஜர் காலத்திலே சேர முடியல. தாத்தா தேவரும் தாத்தா இம்மானுவேல் சேகராரும் தாத்தா காமராஜரும் சேரல. அவர்கள் பேரப்பிள்ளைகள் நாங்கள் சேர்ந்து நிற்கிறோம், தமிழர்களாக திரண்டு சேர்ந்து நிற்கிறோம். அந்த காலத்திலே இருந்தது ஒரு தேசிய உணர்ச்சியில எல்லாரும் பிரிஞ்சு நின்றுட்டான். இன்னைக்கு தமிழ் தேசியம் முத்துராமலிங்க தேவரையும் இமானுவேல் சேகரனாரையும் காமராஜரையும் இந்திய தேசியம் பிரித்தது. அவருடைய பேரப்பிள்ளைகளை தமிழ் தேசியம் இணைத்திருக்கிறது. இது ஒரு வரலாற்று வாய்ப்பு என்றுக்குரிய மக்களே. மாற்று என்பது எல்லாரும் சொல்றது, ஒரு மாற்றம் வரணும். திமுகவுக்கு ஒரு மாற்றம் வரணும், திமுகவை மாற்றணும், திராவிட கட்சிகளை மாற்றணும். அந்த மாற்றம் தாவேகாவை என்பதை மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு நடிகன் நாடாள கனவு கண்டால் அவன் என்னவா ஆச்சரியம் என்பதை ஏற்கனவே பல நடிகர்கள் இந்த நாட்டை ஆண்டுட்டு போயிட்டான். நடிகன் நாடாண்டா எப்படி இருக்குது எல்லா பல இடத்துல பார்த்துட்டோம். தலைவன் நாடாண்டா எப்படி இருக்குன்னு பார்க்கல. நடிகன் நாடாண்டா பார்த்துட்டோம். தலைவன் என்பவன் தன் தலையை கொடுத்து நிற்பவன். தலைவன் நீ போய் போராடுன்னு சொல்றவன் முதலாளி, வா நாம போராடலான்னு சொல்றவன் தான் தலைவன். அண்ணன் சீமான் இந்த இடத்துல ஒரு சண்டைன்னா, ஏய் தொர போய் அடி, ஏய் இமாயி போய் அடி, செல்வான் போய் அடி, சத்யா போய் பாரு, என்ன சங்கர் போய் பாருன்னு சொல்ல மாட்டாரு, சிவா போய் பாருன்னு முதல்ல அவர் நிற்பாரு. அடியா இருந்தாலும் அவர் அடி முதல்ல விழும். அன்புன்னா அன்பு, வம்புன்னா வம்பு. அதான் எங்க அண்ணன் சீமான். ஒரு சாதாரண காட்டு கிராமத்துல பேருந்து கூட போக முடியாத காட்டு கிராம அரணையூர்ல பிறந்த ஒரு மகன் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலை தவிர்க்க முடியாத தலைவனாக மாறி நிற்கிறான். மார்ச் மாதம் 23ஆம் தேதி தேர்தல் பரப்புரையை தொடங்கினார். சமூக வலைதளங்களில் நீங்கள் பார்க்கலாம். பேசி பேசி தொண்டை வறண்டு விட்டது. வெயில் பட்டு மூஞ்சி கருத்து போச்சு, முகம் கருத்து போச்சு. மருத்துவர்கள் ஓய்வெடுக்க சொல்றாங்க. மருத்துவர்கள் ஓய்வெடுக்க சொன்னாலும் என் தொண்டையே வறண்டாலும் என் மக்களுக்கு ஆட்டக்கூடிய தொண்டை நான் மறக்க மாட்டேன் என்று களத்திலே வீரியமாக ஒரு நாளைக்கு 8 கூட்டம், 8 கூட்டத்திலும் கனிம வளம், காடு வளம், நீர் வளம், நிலவளம், மலை வளம், கச்சத்தீவு பிரச்சனை, காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, எப்படி பள்ளிக்கூடத்தை கொடுப்பேன், எப்படி மருத்துவமனை கொடுப்பேன், எப்படி நீரை கொடுப்பேன், எப்படி தற்சார்பு பொருளாதார கொள்கையில நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை கொடுப்பேன், படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவனே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்கள் அடுத்த வேலை என்று. என்னவா ஏற்கனவே போன கூட்டத்தில் பண்ணையார பேசுறதுன்னு ஒருத்தவன் தான் பஞ்சராகி போனான். இப்ப கருணாநிதியை பேசணும் ஒருத்தவன் தான் கந்தராகி போயிருக்கான். ஊருக்கு இப்படி வந்துடுறாங்க. ஐயோ, நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு கருணாநிதி வகைரா, நீங்க ஜெயலலிதா வகைரா, நீங்க மோடி வகைரா, நாங்க யார் வகைரா? பிரபாகரன் வகைரா. கொஞ்சம் ஹிஸ்டரியை போய் பார்த்துட்டு அப்புறம் வந்து பேசணும். ஹிஸ்டரியை போய் பார்த்துட்டு சும்மா இந்த கூட்டத்தில் வந்து சல்லும்பு பண்ணுறதுலாம் சின்ன புலத்தனம். அது முடிஞ்சால் தேவை இருந்தால் கருணாநிதியை புகழை நாளை பாடுங்கள். கருணாநிதி என்பவர்
அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர், அவர் வாழும் வள்ளுவர், நடமாடி ஆண் அவ்வை, அஞ்சுகம் பெற்ற குஞ்சுகம், அவர் நெம்பெடுப்பதிலே வல்லவர், அவர் செருப்பு தப்பையில், அவர் பெண்டெடுப்பதிலே வல்லவர், அவர் அப்படி ஆண் அழகர் அப்படின்னு பேசு. யார் உங்களை தடுத்தது? கூட்டம் போட்டு பேசுங்க. சுப்பிரமணியனை கூட்டுவாங்க, இல்லை ஏதாவது கட்சிக்காரனை கூட்டுவாங்க. பேசுறதுக்கு துப்பு இல்லை. 8000 ரூபா டோக்கனை கொடுத்துட்டு ஓட்டை பறிக்கிற, 2000 ரூபா கொடுத்து ஓட்டை பறிக்கிற. நீ நல்ல ஆட்சி கொடுத்துருந்தா, திராவிட மாடல் ஆட்சியை கொடுத்துருந்தா, விடியல் ஆட்சியை கொடுத்துருந்தா, எதற்கு 8000 ரூபாய்க்கு டோக்கனு? நல்ல ஆட்சி தானே. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு மலரட்டும் அப்படின்றிய. அப்படின்னா எதுக்கு 8000? நீங்கள் நல்லாட்சி கொடுத்திருந்தால் 8000 தேவையில்லை. நீங்கள் ஊழல் செய்ததுடைய பங்கு மக்களையும் கூட்டாளியாக சேர்ப்பதுக்கு தான் 8000 ரூபா. அதனால தான் 2000 ரூபா, அதனால 2500 ரூபா. எல்லாம் என்ன, மக்களை யாராவது ஒருத்தம். நானும் படிச்சு எல்லா தேர்தலுக்கும் படிச்சு கண்ணு பூத்து போச்சு. எல்லாத்தையும் படிச்சா ஒரு இடத்துல கூட காசு இல்லாம ஒரு திட்டம் இல்லை. போனஸ், மானியம், சலுகை, இலவசம். ஒரே ஒரு தேர்தல் அறிக்கை மட்டும்தான். இந்த நிலத்தை நான் எப்படி மாற்றுவேன் என்று மக்களின் கனவல்ல, ஒரு தேசிய இனத்தின் கனவை ஒரு தலைவன் சுமந்து நிற்கிறான். மக்களரசு.in அப்படிங்கிற இணைய பக்கத்தில் நாம் தமிழர் கட்சியின் செயல்பாட்டு வரைவு இருக்கிறது. படித்த இளைஞர்கள் நீங்கள் போய் படிச்சு பாருங்க. மக்களரசு.in அப்படிங்கிற பக்கத்தில் 49 திட்டங்கள், 460 பக்கங்கள். ஒரு நாடு எப்படி இருக்கணும், தமிழ்நாடு மாநிலம் அல்ல, ஒரு நாடு எப்படி இருக்கணுங்கிற கனவை எங்களுடைய அண்ணன் செந்தமிழ் சீமான் சுமந்து நிற்கிறார். என்பதற்குரிய மக்களே, எல்லாரும் செத்து பிறகு ஐயோ இவரை இழந்துட்டவன், நல்ல கண்ணு இறந்த பிறகு எல்லா கண்களும் தேடியது நல்ல கண்ணுவை என்று ஒரு தம்பி எழுதினான். இறந்த பிறகு தேடாதீங்க, இருக்கும் போதே கைவிட்டுறாதீங்க, கைவிட மாட்டீங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலையே மோடியா ராகுல் காந்திங்கிற சண்டையில் 36 லட்சம் ஓட்டுகளை போட்ட அன்பு மக்கள் இந்த முறை எங்களை கைவிட மாட்டார்கள் நம்பிக்கையில. பெரிய பண முதலைகளை எதிர்த்து இப்ப திமுகவை ஏத்து நாங்க நிக்கிறோம். எந்த தைரியத்தில்? அதிமுகவை ஏத்து நிக்கிறோம். எந்த தைரியத்தில்? விஜயை எதிர்த்து நிக்கிறோம். எந்த தைரியத்தில்? எங்கள் மக்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் என்கிற தைரியத்தில், எங்கள் தம்பி தங்கைகள் எங்களுக்கு உடன் நிற்பார்கள் என்கிற தைரியத்தில் நாங்கள் நிற்கிறோம். அந்த தைரியத்தை, என்ன அமைதியா இருக்காங்க இந்த வடிவேலு, எப்பா எல்லாரும் சத்தியம் பண்ணுங்கன்னு என்னடா கேப்பு இதான் ஆப்பாம் வரல, அது மாதிரி நீங்க நிக்கிற தைரியத்தை நிக்கின்ற நாங்க எதுக்கு உனக்கு கூட வாங்க. ஒருத்தர் இருக்கான் நம்பி, அந்த இருக்கான். அதனால என்பதற்குரிய மக்களே, ஒரு உண்மையான மாற்றம் என்றால் நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று என்பதை புரிந்து கொண்டு இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக உண்மையான தமிழ் தேசியத்தை முன்வைத்து இந்த நிலத்தை பண்பட்ட நிலமாக மாற்ற உங்கள் பிள்ளைகள் வந்திருக்கிறோம். உங்களுக்கு தண்ணியை காசு கொடுத்து குடிக்கணுமா, மரியாதை கூறி அண்ணன் சுப்பிரமணியனுக்கு ஓட்டு போடுங்க, கணேச ராஜாவுக்கு ஓட்டு போடுங்க. உங்களுக்கு தூய குடிநீர் தச்சநல்லூரில் இலவசமாக கிடைக்கணுமா, எங்கள் அக்கா சத்யாவுக்கு ஓட்டு போடுங்க. உங்களுக்கு மருத்துவம் மீனாட்சி மிஷன்லையோ இல்லை அப்பலோலையோ இல்லை ராமலட்சுமி ஹாஸ்பிட்டலையோ போய் பார்க்கணுமா, நீங்க கணேச ராஜாவுக்கோ இல்லை அண்ணன் சுப்பிரமணியனுக்கோ ஓட்டு போடுங்க. உங்களுக்கு கைக்குரண்டு ஹாஸ்பிட்டலில் தரமான மருத்துவம் கிடைக்க வேண்டும் என்றால், உண்மையான சுகாதாரமான மருத்துவம் கிடைக்க வேண்டும் என்றால் அக்கா சத்யாவுக்கு ஓட்டு போடுங்க. உங்களுக்கு புஷ்பலதா ஸ்கூல்ல சாப்டர்ல படிக்கணுமா, காசு கொடுத்து படிக்கணுமா, நீங்கள் அண்ணன் சுப்பிரமணியனுக்கும் கணேச ராஜாவுக்கும் ஓட்டு போடுங்கள். உங்களுக்கு அரசு பள்ளியில் தரமான கல்வி இலவசமாக கிடைக்கணுமா, அக்கா சத்யாவுக்கு ஓட்டு போடுங்க. உங்களை பெரியார் தான் படிக்க வச்சார் என்றால் அந்த கும்பலுக்கு ஓட்டு போடுங்க. கல்வி கண்டிருந்த எங்கள் தாத்தா காமராஜர் படிக்க வச்சார் என்றால் எங்கள் அக்கா சத்யாவுக்கு ஓட்டு போடுங்க. பெரியார் மட்டுமே பெரியார் என்றால் நீங்கள் திராவிட கும்பலுக்கு ஓட்டு போடுங்க. எங்களுக்கு ராமசாமி பெரியார் அல்ல, எங்களுக்கு ரெட்டமலை சீனிவாசனாரும் அயோத்தாச பண்டிதரும் முத்துராமலிங்க தேவரும் காமராஜரும் கக்கனும் ஜீவானந்தமும் சிங்கார வேலனும் மாப்போசியும் எங்கள் மண்ணை காத்த நல்லகண்ணமும் எங்களுக்கு பெரியார் என்றால் எங்களுடைய அக்கா சத்யாவுக்கு ஓட்டு போடுங்க. நீங்க திருட்டு திராவிடனா இருந்தா நீங்க அவனுக்கு ஓட்டு போடுங்க. நீங்க பச்சை தமிழனா இருந்தா எங்கள் அக்கா சத்யாவுக்கு ஓட்டு போடுங்க. பெண்கள் இந்த நாட்டிலே பாதுகாப்பற்ற சூழ்நிலை வாழ வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஓட்டு போடுங்க. பெண்கள் பாதுகாப்பாக இரவு 12 மணிக்கும் 100 பவன் நகையை போட்டுக்கொண்டு ஒரு பெண் பத்திரமாக போய்விட்டு வர வேண்டும் என்றால் எங்கள் அக்கா சத்யாவுக்கு ஓட்டு போடுங்க. டாஸ்மாக் திறக்கப்பட்டு வீட்டுக்கு ஒரு குடிகாரன் இந்த பையன் மாதிரி உருவாகணுமா, அவனை கட்டல அங்க ஒருத்த வந்தானே, வீட்டுக்கு ஒரு மது பிரியர்கள் குடிகாரம் உருவாகி உங்க குடும்பம் அழியணுமா, திருட்டு திராவிட கட்சி ஓட்டு போடுங்க.
பணம்பாலும் தென்னம்பாலும் இறக்கப்பட்டு கல் தடை உடைக்கப்பட்டு டாஸ்மாக் இழுத்து மூடப்பட வேண்டும் என்றால் எங்கள் அக்கா சத்யாவுக்கு ஓட்டு போடுங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகள் தமிழ் மறந்து ஆங்கிலம் கற்று தமிழ் அடிமையாக, தமிழர்கள் இல்லாத சமஸ்கிருத ஆங்கில அடிமையாக மாற வேண்டும் என்றால் நீங்கள் யாருக்கும் ஓட்டு போடுங்க. உங்கள் பிள்ளை மான தமிழ் பிள்ளையாக, மான தமிழ் மறத்தியாக வாழ வேண்டும் என்றால் எங்கள் அக்கா சத்யாவுக்கு ஓட்டு போடுங்க. அன்பிற்குரிய மக்களே, ஒரு வரலாற்று வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஒரு நடிகன் ஒருத்தன் வந்தான், திமுக அதிமுக அவனை தொடல, பிரபாகரன் பிள்ளைகள் சீமானின் தம்பிகள் நடிகனை வீழ்த்தி மேலே எழுந்து வந்து தமிழ் தேசிய எழுச்சி செய்தார்கள் என்கிற வரலாற்றை பதிவு செய்ய திருநெல்வேலியில் வருவான். எல்லாரும் வருவாங்க. RS முருகனோ சுப்பிரமணியனோ கணேச ராஜாவோ காசு கொடுத்து வருவான். காசு கொடுக்க ஒரு வாங்கிக்கோங்க. உங்க காசு தான். 3 வருடம் கொடுத்தாலும் ஆளுக்கு 2000 5000 கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கிக்கிட்டு திருட்டு காசு, கான்ட்ராக்ட் எடுத்த காசு, கமிஷன் அடிச்ச காசு, ஆத்து மணல கொள்ளையடிச்ச காசு, தாமிரபரணியை சுரண்டுற காசு, மலையை வித்த காசு, அந்த காசை எடுத்து வச்சுக்கிட்டு பால் மேல சத்தியம் கேட்கறனா கொடுத்துருங்க, பிள்ளை மேல சத்தியம் கேட்கறனா கொடுத்துருங்க. அந்த காசை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு 20 ரூபாயை நேரா போய் சாலைக்குமார சாமி கோவிலில் போய் 20 ரூபாயை உண்டியல போடுங்க. போட்டுட்டு முருகா, ரொம்ப துடிப்பான முருகன் சாலைக்குமாரன், கும்பிட்டு முருகா, இந்த கணேச ராஜாவும் இந்த RS முருகனும் இந்த சுப்பிரமணியனும் கொடுத்த பணத்தை வாங்கிட்டேன். பாவப்பட்ட பணம், திராவிட பணம், திருட்டு பணத்தை வாங்கிட்டேன். இதுல 20 ரூபாயை உண்டியல போடுறேன். என் பாவத்தை மன்னிச்சிரு. இந்த முறை என் பிள்ளை சத்யாவுக்கு தான் நான் ஓட்ட போட போறேன் அப்படின்னு போடு. உன் பாவத்தை மன்னிச்சிருவா. முருகன் மன்னிச்சிருவான். முருகனை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கா? நேரா அவங்க அப்பன் சிவன் இருக்கான் நெல்லையப்பர் கோயில்ல, அங்க போய் சிவன் உண்டியில ஒரு 20 ரூபாயை போடு. அதுவும் ரொம்ப கஷ்டமா இருக்கா? குறுக்குத்துறைக்கு போ. இல்லையா மாரியம்மன் கோயிலுக்கோ, எசிகம்மன் கோயிலுக்கோ, முத்தாரம்மன் கோயிலுக்கோ, தாந்தோணியம்மன் கோயிலுக்கோ, இல்ல சுடலமாடன் கோயிலுக்கோ, இல்ல நம்ம கருப்புசாமிக்கோ, ஒத்தப்பட சொல்லிக்கோ, சிவலப்பெரி சொல்லிக்கோ, ஒரு 20 ரூபாயை போடு. நம்ம சாமி உன் கூட நிற்கும். அந்த சாமி நிற்பது போல உங்கள் பிள்ளைகள் சீமானின் தம்பிகள் உங்க கூட நிற்போம். சாகர வரைக்கும் நிற்போம். அன்பிற்குரிய மக்களே, அதனால் மக்களின் சின்னமாக இருக்கக்கூடிய விவசாயி சின்னத்திலே, சுமக்கும் விவசாயி சின்னத்திலே 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அக்கா சத்யாவை முதல் இடத்துக்கு கொண்டு வர வேண்டியது தச்சநல்லூர் மக்களுடைய பொறுப்பு. தச்சநல்லூரில் வாழ்கிற மான தமிழர்கள், தச்சநல்லூர்ல தான் சத்யா அதிக ஓட்டு வாங்கினான்னு வரலாறு வரணும். கூட்டம் கூடியதை போல ஓட்டு வர வேண்டும். இது உங்கள் பிள்ளை, உங்கள் மண்ணின் மகன், உங்களிலிருந்து கிளந்து வந்து நாடு முழுக்க சுத்தி கொண்டிருக்கிற இந்த துரை முருகனுடைய அன்பு கோரிக்கை. எங்கள் தாய்மார்கள், எங்கள் அண்ணன் தம்பிகள், என் சித்தப்பன் பெரியப்ப, என் சொந்தக்காரன் எங்களை கைவிட்ட மாட்டாங்க. நம்பிக்கை நிற்கிறோம். உங்க பிள்ளைகளை நீங்க தான் வளர்க்கணும். ஒரு விவசாயி சேத்துல கால் வச்சா மட்டும்தான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். நாம் எல்லோருமே விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க. தேர்தல் ஆணையத்துக்கு தெரிஞ்சிருக்கு, விசில் அடிச்சான் குஞ்சுகளுக்கு. விவசாயி செத்துக்கிட்டு இருக்க விவசாயிய உயிரை கொடுத்தாது சீமான் தம்பிகள் காப்பாற்றுவார்கள் என்று விவசாயி சின்னத்தை தேர்தல் ஆணையம் எங்களுக்கு ஒதுக்கி இருக்கிறது. இந்தியாவிலே ஒரு கட்சி தலைவன் சின்னமா கிடைச்சது எங்களுக்கு தான். நல்லா பாருங்க, எங்க அண்ணன் தான் அது. சின்ன வயசு படம். ஏர் சுமக்கும் விவசாயியை தூக்கி கொண்டு வர்றோம். தம்பிக்கு எத்தனை நம்பர்? பாளையங்கோட்டை தொகுதியிலே அண்ணன் சிவகுமாருடைய அன்பு மகன் சங்கர நாராயண் அவர்கள், அவரும் 2ஆம் இடத்தில் நிற்கிறார். பண முதலைகளிக்கிற பாளையாங்கோட்டிலே இனத்திற்காக கிளந்து வந்த ஒரு பிள்ளை, மருத்துவர், பட்டம் படித்தவர், வெளிநாட்டிலே படித்தவர், தன்னுடைய வருமானத்தை விட இந்த இனமானம் பெரிது என்று இந்த களத்தில் நிற்கிற பாளையாங்கோட்டில் வாழக்கூடிய உறவுகள் தம்பி சங்கர் நாராயணுக்கு 2ஆம் இடத்திலும், திருநெல்வேலியில் வாழக்கூடிய உறவுகள், திருநெல்வேலி சட்டமன்ற உறவுகள் அக்கா சத்யாவுக்கு 2ஆம் இடத்திலும் ஏறு சுமக்கும் உழவன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். மீண்டும் ஒரு களத்திலே சந்திப்போம். நன்றி, வணக்கம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, வெள்ளப் போரான் விவசாயி.